டெல்லியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் சமீபத்தில் பல ட்விஸ்ட்டுகள். முதல் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பாஜக எம்பி ஒருவர் ராஜினாமா செய்து காங்கிரஸில் இணைந்து விட்டார். வழக்கமாக தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சியிலிருந்து தான் எம்பிக்கள் விலகி ஆளும் கட்சியில் எந்த கட்சி வெல்ல போகிறதோ அந்த கட்சியோட ஐக்கியமாயிடுவாங்க. ஆனால் இந்த முறை ஹரியானாவில் என்ன ஆச்சு அப்படின்னா, பாஜக எம்பி அங்கிருந்து விலகி காங்கிரஸில் சேர்ந்து விட்டார். இதே மாதிரி அதுக்கு பக்கத்து மாநிலம் ராஜஸ்தான்லேருந்து ஒரு எம்பி ராஜினாமா செய்து காங்கிரஸில் சேர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதை காட்டிலும் பெரிது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஹரியானாவில் பாஜக கூட்டணி உடைந்து விட்டது. மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்கிறாங்க, யாருடன் கூட்டணி அமைத்து என்று பார்த்து விடலாம். எதிர்கட்சிகள்லாம் குதூகலத்தில் இருக்கிறார்கள். இப்படி ஹரியானாவில் ட்விஸ்டுகள் நடந்து வரும் காரணத்தினால் உடைந்து போன கட்சியின் பெயர் ஜேஜேபி. துஷ்யந்த் சௌதாலாவின் கட்சி அது. துஷ்யந்த் சௌதாலா துணை முதலமைச்சராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மனோகர் லால் கட்டார் அங்கே முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் ராஜினாமா செய்து விட்டார். எனவே புதிய முதலமைச்சராக நயாப் சிங் சைனி பதவியேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹரியானா சட்டமன்றத்தில் முதலமைச்சரே ராஜினாமா செய்து விட்டார், பாஜகவின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுந்ததுன்னா நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். பிறகு பாஜக பெரும்பான்மையை நிரூபிக்கும் பொழுது என்ன சோதனை வரும் என்று பார்த்து விடுவோம். ஹரியானாவில் சட்டமன்ற தொகுதி மொத்தம் 90ங்க. பாதிக்கு ஒன்று மேலே 46 கையில் வச்சிருந்தா மாநிலத்தில் ஆட்சி செய்யலாம். பாஜக கிட்ட இருப்பதோ 41 எம்எல்ஏக்கள். ஜேஜேபி 10 வச்சிருந்தாங்க. ஆனால் கூட்டணி உடைந்து விட்டது. அப்போது காங்கிரஸ் கிட்ட கூட்டணி வைக்க முடியாது. சுயேட்சைகள் மட்டும்தான் இருக்காங்க, 7 பேர். அந்த 7 பேரில் 6 பேர் பாஜகவுக்கு சப்போர்ட் செய்கிறாங்க. அப்போ 46க்கு ஒன்று மேலே 47 பாஜக கையில் வைத்திருப்பதால் ஆட்சிக்கு ஆபத்து வராது என்று சொல்லப்படுகிறது. எனினும் பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்கும் போது நமக்கு தெரிய வரும். மாநிலத்தில் இந்த ட்விஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் சற்றே சலசலப்பை அதிகரித்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாஜகவும் ஜேஜேபியும் நாடாளுமன்ற தேர்தல்களில் கூட்டணி வைக்கிறதுக்காக பேசும்பொழுது உடன்பாடு ஏற்படவில்லை. மாநில கூட்டணியும் உடைந்து விட்டது. எனவே அங்கு உள்ள முதலமைச்சர் ராஜினாமா செய்தார். இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாஜகவில் நீங்கள் நல்லா கவனிங்க, நரேந்திர மோடி அவர்களுக்கு யார் மூத்த தலைவராக இருக்கிறாரோ அவர்கள்லாம் மார்கதர்ஷக் மண்டலுக்கு அனுப்பப்பட்டார்கள். தேர்தலில் போட்டியிட அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கட்சியின் வழிகாட்டு குழுவிற்கு அனுப்பப்பட்டார்கள். நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகு இருக்கும் மிகப்பெரிய தலைவர்கள் ஒவ்வொருவராக கட்சியில் முக்கிய பொறுப்பிலிருந்து எடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்குறாங்க அந்த எதிர்கட்சிகள்லாம். மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌஹான் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். மத்திய பிரதேசத்தை அவருடைய கோட்டையாக வைத்திருந்தார். இம்முறை மீண்டும் பாஜக ஆட்சியை பிடித்தாலும் அவர் முதலமைச்சராக அமர்த்தப்படவில்லை. அதே போலத்தான் ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே செல்வாக்கு மிக்கவர். ஆனால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தாலும் அவரை முதலமைச்சராக அமர்த்தவில்லை. ஹரியானாவை பொறுத்தவரை மனோகர் லால் கட்டாரின் கோட்டையாக பார்க்கப்பட்டது. அவரும் இப்பொழுது தூக்கி எறியப்பட்டுள்ளார் என்று எதிர்கட்சிகள் தற்பொழுது விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சரி, ஹரியானாவுக்கு ஒரு சுவாரஸ்யமான மாநிலம் ஹரியானா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹரியானா மக்கள் கடந்த 4 தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா, ஹரியானா மக்கள் எப்பொழுதுமே அள்ளி கொடுப்பார்கள். காங்கிரஸுக்கு அள்ளி கொடுக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கிறது, பாஜகவிற்கு அள்ளி கொடுக்கும் போதெல்லாம் பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது. இம்முறை யாருக்கு அள்ளி கொடுக்கவிருக்கிறார்கள் என நாம் பார்க்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, 2004 நாடாளுமன்ற தேர்தல் ஹரியானாவில் மொத்தம் 10 சீட் அப்படிங்கிறதாலும் டெல்லியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மாநிலம் என்பதால் ஹரியானாவிற்கு முக்கியத்துவம் அமையும். அங்கே ஏற்படக்கூடிய சலசலப்பு அண்டை மாநிலங்களிலும் எதிரொலிக்கும், முக்கியமாக டெல்லியில் எதிரொலிக்கும். சரி, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் ஒரே சீட்டு கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கு 9 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி மத்தியில். 2009 காங்கிரஸுக்கு மீண்டும் 9 சீட்டு கொடுத்தாங்க, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி. 2014 பாஜகவுக்கு 7 சீட்டு கொடுத்தாங்க, மத்தியில் பாஜக ஆட்சி. 2019 பாஜகவுக்கு ஒட்டுமொத்த 10 சீட்டையும் கொடுத்துட்டாங்க, மத்தியில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்து வருகிறது பாஜக. இப்படியாக ஹரியானா மக்கள் ஒட்டுமொத்தமாக யாருக்கு இம்முறை அள்ளி கொடுக்கவிருக்கிறார்கள் என நாம் பார்க்க வேண்டியிருக்கும். தேர்தல் நேரத்தில் அங்கே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சலசலப்பு, பாஜக எம்பி கட்சி தாவுவது, பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பவர்கள் உடைத்து கொண்டு செல்வது, இதெல்லாம் சுவாரஸ்யத்தை தேர்தல் களத்தில் அதிகரித்திருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.